தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பாஸ்கா காலத்தின் 7ஆம் வாரம், மே 19, செவ்வாய்க்கிழமை, 2026. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். சேசுமரி சூசை நான்மது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்கனியை மூட்டியருளும். அது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். திவிப்போமாக. இறைவா, உமது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீர். அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுக்கிரகம் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அன்பான இயேசுவே, இதோ இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். கடந்த இரவு முழுவதும் பாதுகாத்து செய்த எல்லா அற்புத அதிசய செயல்களுக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த காலை வேளையில் புதிய உயிரையும் புதிய வாழ்நாளையும் எங்களுக்கு சேர்த்து தந்து உம்மை துதிப்பதற்குரிய, உம்மை ஆராதிப்பதற்குரிய இந்த விடியலை தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் உடலுள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் நரம்புகளையும் மீண்டுமாக இயங்க வைத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய உயிர் மிச்சை மீண்டுமாக நீர் புதுப்பித்து உமது ஆவியின் வரங்களால் எங்களை நிரப்பி இன்றைய நாளிலே எங்களை நீர் மகிழ்விக்க செய்த கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். இன்றைய நாளிலே நாங்கள் எடுக்கப் போகின்ற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதியும். எங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அறிந்தவராயிருப்பதனால் அனைத்தையும் பூர்த்தி செய்து எங்களை காத்தருள வேண்டுமாய் வேண்டுகிறோம். நீரே எங்களுக்கு பக்கபலமாக, ஆறுதலாக, ஆசீராக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்ற நம்பிக்கையில் எங்கள் பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள், பணிகள், பயணங்கள் அனைத்தையும் அர்ப்பணிக்கின்றோம். எம் திரு அவை தலைவர்கள், எம் பங்கில் தந்தையர்கள், எம் பங்கு மக்கள், குறிப்பாக வெயிலின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகின்ற இடங்களுக்கு நல்ல மழையை தந்திடவும், தொடர்ந்து நீரே எங்களுக்கு எல்லாமாக இருந்து வழிநடத்தவும், இளைஞர்கள், இளம் பெண்ணுங்கள் தங்களுடைய எதிர்கால வாழ்வை செம்மையுற செதுக்கி அதற்கேற்ற வாழ்வு வாழும்படியாகும். அழைத்தலுக்கு தேவையான நபர்களை சேர்த்து தருமாறு உம்மிடம் வேண்டி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். உங்களோடு என்றும் இருக்கும்படி தந்தை மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்டேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டாலும், அடித்து துன்புறுத்தப்பட்டாலும், கடலில் பயணம் செய்து கப்பல் விபத்தில் சிக்கினாலும், சில இடங்களில் மக்கள் அவரை கல்லால் அடித்து துன்புறுத்தப்பட்டாலும், வழிப்பறி கொள்ளையர்களால் தாக்கப்பட்டாலும், புனித பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை மையமாக மட்டுமே வாழ்ந்து லட்சியமாக கொண்டு வெற்றியின் அரசராக இன்று நமக்கு வலம் வருகின்றார். நமது வாழ்க்கையிலும் மனம் தளராமல் இயேசுவோடு, இயேசுவில் இயேசுவுக்காக நாம் எல்லா துயரங்களையும் நாம் அனுபவித்து ஏற்று கடந்து வாழும் ஆசீர்வாதத்திற்காக நாம் வேண்டுவோம். இதுதான் இயேசுவின் பாடுகளில், மீட்பில் நாம் பங்கு பெறுவதற்குரிய அடையாளம். இயேசு நம்மோடு எப்போதும் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய பலவீனங்கள், அவமானங்கள், கஷ்டங்கள், பேரழிவுகளில் இயேசுவின் உடனிருப்பு நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். மகிழ்ச்சியை மட்டும் எதிர்பார்க்கும் நாம் அவருடைய பாடுகளை மட்டும் ஏற்க மறுக்கின்றோம். பாடுகள் இருந்தால்தான் மகிழ்ச்சி உண்டென்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு அவர் நம்மோடு இருப்பது துயரமான நிறைகளில் தனது அன்பை நம்மோடு பகிர்வதன் வழியாகத்தான். ஆகவே இறைவரம் கேட்டு துன்பங்களை கடந்து அவற்றை அனுபவித்து தைரியத்தோடு எதையும் தாங்கும் சிந்தனையோடு எண்ணத்தோடு யதார்த்த நிலையில் எதிர்கொண்டு இயேசுவை போல் பயணிக்க வரம் கேட்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். என்னால் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.